வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மோட்டோ G32. இதில் என்ன ஃபால்ட் அப்படின்னா, நம்ம வந்து ஆன் பண்ணோம் அப்படின்னா கிராஃபிக்ஸில் அந்த மாதிரி கிளிட்ஜ் வந்து ஆஃப் ஆகிடுது, செட்டு திருப்பி ஆன் ஆக மாட்டேங்குது. மோட்டோவில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய CPU கம்ப்ளைண்ட் வருது. இது பார்த்திங்க அப்படின்னா இதோட கிராஃபிக்ஸ் லைனில் இஷ்யூ இருக்கிறதுனால தான் இது வந்து கிளிட்ஜ் வந்து வருது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மோட்டோவில் குவால்காம் இருக்கிற பெரும்பாலான மாடல் பார்த்திங்க அப்படின்னா CPU ஃபால்ட் வருது. H சீரிஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா H50, H20, 30 எல்லாத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே CPU ஃபெயிலியர் வருது. இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா SM6225. இது வந்து ஒரு 4G ப்ராசஸர் தான். இப்போ இதை எடுத்து நம்ம ரீபால் பண்ணும்போது நமக்கு இஷ்யூ பார்த்திங்க அப்படின்னா சால்வ் ஆகுது. இப்போ உங்களுக்கும் இந்த மாதிரி இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரீபால் பண்ணும்போது இஷ்யூ சால்வ் ஆகும். ஆனால் என்ன அப்படின்னா நீங்கள் இந்த ரீபால்விங்கிறது ரொம்ப வந்து பொறுமையாக பண்ணணும். ஏன் அப்படின்னா சப்போஸ் நீங்கள் எடுக்கும்போது இது கம்ப்ளீட் டேமேஜ் ஆகிடுச்சு, இந்த போர்டோ இல்லை சிபிஓ டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா இதுலேருந்து டேட்டா ரெக்கவர் பண்ணுறதுங்கிறது சாத்தியமில்லாத விஷயமாயிடும். அதனால் நீங்கள் சிபிஓ பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டான டெம்பரேச்சர், ப்ரீ ஹீட் இதெல்லாம் பண்ணி நீங்கள் எடுங்க. இப்போ நான்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ ஹீட் வந்து 1 நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷம் வரைக்குமே வந்து நான் பண்ணுறேன். 1 நிமிஷத்தை விட 1.5 நிமிஷம் பண்ணும்போது நமக்கு ரிசல்ட் நல்லாவே கிடைக்கிது. அதாவது ஹை டெம்பரேச்சர் கொடுக்காம லோ டெம்பரேச்சர்லேயே வந்து போர்டை வந்து ஹீட் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கிது. அதேமாரி நீங்கள் கொடுக்குற டெம்பரேச்சருங்கிறது கீழே இருக்கிற க்ளூவை பேஸ் பண்ணி தான். க்ளூஸ் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு டெம்பரேச்சர் வந்து பத்தாது. அதனால் CPU பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஹேண்ட் ஸ்கில் தேவைப்படும். நீங்கள் வந்து ஏற்கனவே CPU பண்ணி ஸ்க்ராப் போர்ட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் லைவ் போர்டில் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதை விட முக்கியம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற டூல்ஸு, ஃப்ளக்ஸு, ப்ளோயர் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ப்ளோயர் பார்த்திங்க அப்படின்னா குயிக்கோட 857 DW, 861 DW. சால்ட்ரிங் பார்த்திங்க அப்படின்னா நான் 210 சீரீஸோட சால்ட்ரிங் OSSோடது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நமக்கு CPU பண்ணும்போது ஒரு பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம க்ளூ வந்து க்ளீன் பண்ணுறோம். க்ளூஸ் பார்த்திங்க அப்படின்னா அதில் பிளாக் க்ளூ யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிளாக் க்ளூ எங்கேயுமே இருக்கக்கூடாது. அதனால் கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணும்போது போர்டு டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கணும். எக்காரணத்தை முன்னிட்டும் CPU எடுக்கிறதுக்கு மட்டும் தான் ஹை டெம்பரேச்சரை தவிர CPU எடுத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஹை டெம்பரேச்சர் கண்டிப்பாக வந்து கொடுக்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா நான் விக்கு வச்சு க்ளீன் பண்ணிடுறேன். விக்கு வச்சு நான் வந்து க்ளீன் பண்ணும்போது எனக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகுது. ஆனால் நான் வந்து ஐசி க்ளீன் பண்ணுற வரைக்கும் இதை வந்து நான் க்ளீன் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து தின்னர் ஊற்றி கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஐசியை க்ளீன் பண்ணி ரீபால் பண்ணுறதுக்குள்ளே இங்கே வந்து கரோடர் நடக்குது. அதனால் பார்த்திங்க அப்படின்னா நான் க்ளீன் பண்ணாமல் இப்போ போர்டை எடுத்து வச்சாச்சு. ஆக்சுவலாக ஃப்ளக்ஸு மட்டும் க்ளீன் பண்ணல. இப்போ வந்து நம்ம வந்துட்டு ப்ளோயரை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம சால்ட்ரிங் வச்சு க்ளீன் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே மேலே இருக்கிற க்ளூங்கிறது ரிமூவ் ஆகிடும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாக் க்ளூலேயே இது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது. ஹார்டான க்ளூ இந்த மாதிரி தேய்ச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து டேமேஜ் ஆகிடும். அப்போ வந்து உங்களுக்கு CPU பண்ணும்போது அந்த போர்டோட க்ளூவோட தன்மை என்ன அப்படிங்கிறது கிளியராக தெரியணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் CPU பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மெலோட்டமாக உள்ள லெட் எல்லாத்தையும் எடுத்துட்டேன், க்ளூ எல்லாத்தையும் எடுத்துட்டேன். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா அந்த பேடில் உள்ள அந்த பிளாக் கலர் பார்த்திங்க அப்படின்னா அந்த கரோடர் வந்து போயிருக்காது. இதுக்கு வந்து நான் விக்கை வந்து கட் பண்ணிக்கிட்டு நான் வந்து ப்ளோயரை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது எனக்கு வந்து பர்ஃபெக்டாக எல்லா பால்ஸுமே வந்து க்ளீன் ஆகிடும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நம்ம பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா ரீபாலிங்கிறது ஒரு பர்ஃபெக்டாக ஆகும். சப்போஸ் வந்து ஒரு பால் 2 பால் வந்து சரியாக கரோடர்லேயே இருக்குது, நம்ம க்ளீன் பண்ணலன்னா கூட அந்த பால்ஸ் வந்து சரியாக உட்காராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் க்ளீனிங் தான் இங்கே ரொம்ப மஸ்ட்டு. க்ளீனிங்கை வந்து பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா CPU வந்து பர்ஃபெக்டாக பண்ண முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பர்ஃபெக்டாக வந்து எந்த வித க்ளூஸும் இல்லாமல் நம்ம வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ ரீபாலிங் அதோட சென்சஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா யூனிவர்சல் யூஸ் பண்ணுங்கள். CPU பொறுத்த வரைக்கும் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து அதோட சென்சஸ் பண்ணும்போது தான் அந்த ரீபாலிங்கோட ஃபினிஷிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால் அதோட சென்சஸில் நான் ரீபால் பண்ணிக்கிட்டேன். ரீபால் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்கிற அந்த எக்ஸஸ் லெட் இந்த மாதிரி கட் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு ஒரு ஈவன் ஃபினிஷிங் வந்து நமக்கு கிடைக்கும். CPU பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு மாடல் பண்ணிட்டோம், நம்ம எல்லா மாடலும் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினச்சிக்காதீங்க. ஒவ்வொரு மாடல்ஸோட க்ளூஸு, அது இருக்கிற இடம், அந்த போர்டோட குவாலிட்டி,
அதை பொறுத்து ஒவ்வொரு சிபியும் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் என்னென்னா நீங்கள் ஒரு ஸ்க்ராப் போர்ட்ஸில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸ்க்ராப் போர்ட்ஸை வந்து நீங்கள் டேமேஜ் இல்லாமல் எடுத்து வைக்கிற கண்டிஷன் வரணும். அதுக்கு பிறகு நீங்கள் வந்து கஸ்டமர் போர்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள். டைரெக்டாக வந்து கஸ்டமர் போர்டில் வந்து ட்ரை பண்ணாதீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐசி ரீபால் பண்ணியாச்சு. இப்போ வந்து போர்டில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா ST360 மெக்கானிக்கல் ஒரு ஃப்ளெக்ஸ் இருக்குது, நல்லா இருக்குது. அந்த ஃப்ளெக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஃப்ளெக்ஸ் வந்து அதிகமாக போட்டுட்டீங்க அப்படின்னா ஐசி நகர்ந்து போயிடும். அதனால் வந்து சப்போஸ் இப்போ நான் வந்து அதிகமாக போட்டுட்டேன் அப்படின்னா அந்த ஃப்ளெக்ஸை வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி விட்ருங்க, ஒரு இடத்துல வைக்காதீங்க. சப்போஸ் ஃப்ளெக்ஸ் அதிகமாக போயிட்டால் கூட இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐசி நகராது. இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஐசி நகர்ந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ளெக்ஸை வந்து கம்ப்ளீட்டாக வந்து எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஐசி வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஐசியில் உள்ள கரெக்டான மார்க்கிங்கில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஏற்கனவே உள்ள மாதிரி எடுக்கிறப்போ உள்ள 400 மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. 350 அந்த ரேஞ்சு வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாலே போதும். நீங்கள் வந்து 350 ரேஞ்சில் வந்து எடுக்கிறதுக்கு 350, நீங்கள் வைக்கும் போது 300 இருந்தால் போதும். ஏன்னா நம்ம வந்து 183ல் ரீபால் பண்ணதுனால நீங்கள் அதிலேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த போட்டிருக்க ஃப்ளெக்ஸ் வந்து வெளியே வரும்போது நீங்கள் ஐசியை மைல்டாக ஷேக் பண்ணி பாருங்கள். ஐசியை வந்து மைல்டாக ஷேக் பண்ணும்போது மைல்டாக ஷேக் ஆகுது அப்படின்னா ஐசி வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ இதான் பார்த்தீங்க அப்படின்னா மோட்டோ G32ல் CPU பண்ணுற மெத்தடு. இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா இஷ்யூ வந்து கம்ப்ளீட்டாக சால்வ் ஆகிடுச்சு. இந்த கிளிட்ஜுக்கு வந்து கனெக்டரும் காரணமாக இருக்கலாம். கனெக்டரை செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து CPU பண்ணுங்கள். உங்களுக்கும் சிப் லெவல் கற்றுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல்லையும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் இருக்குது. சேனலில் போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செட்டு வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ்.